வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மிதுன ராசிக்கு. இந்த சனி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 நவகிரகங்கள்ல ஒரு முக்கியமான கிரகம். சனினாவே ஒரு கர்மகாரகன். நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நல்லதை பண்ணாதன்னா நமக்கு 4 மடங்கு நல்லதை கொடுப்பாரு. கெட்டதை பண்ணா தண்டனை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி. சனி பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு டைம் மேன ராசிக்கு வருவார். கிட்டத்தட்ட பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான். ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். அந்த 2.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சனி ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைவார். வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்புக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு பலன் தான் வக்கரம் நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த வக்கரம் சனி கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கரம் அடைகிறார். கிட்டத்தட்ட 138 நாள் சனி வக்கரம் அடைகிறார். அப்படி சனி வக்கரம் அடையும் பொழுது மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. சனி வக்கரம் அடைகிறாரு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க புதனோட அதிபதி. எப்பயுமே புதன் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை, எப்பவுமே திங்கிங் மைண்ட் அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொன்னா அது எத்தனை வருஷமானாலும் அதை ஞாபகம் வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சிந்தனைகளோடையே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்கு மிதுன ராசிக்கு இந்த சனி வக்கர காலங்கள்ல எது மாதிரி பலன்கள் கொடுக்க பொழுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சனி உங்களுக்கு யோகக்காரகனா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் யோகக்காரகனா இருப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க சனி 10ஆம் இடத்துல இருந்தா நிலையான தொழில் இருக்காது, தடுமாற்றங்கள் கொடுக்கும், நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் நமக்கான பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 138 நாள் இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிலையான தொழிலும் நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் இருக்காது. சார் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உழைக்கிறேன், ஆனால் அதுக்கான பலனும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை. ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், புதுசாக யாரோ வந்தாங்க, அவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க, எனக்கு உரிமை தரல, முன்னுரிமை தரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நம்ம போனால் ஜெயிக்கலாமா அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இந்த பீரியடில் 138 நாள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லை சார், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை, என்னால் ஒரு வெளியே இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ளே போனால் இருக்க முடியல, என்ன சில டயத்தில் நைட்டு படுத்த தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நிலைமை, நல்ல ஒரு மன சிந்தனைகள், நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். நிறைய பேர் சார் என்னுடைய உறவு முறை பிரிஞ்சுட்டாங்க, அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சுட்டாங்க, நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, என்ன நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, என் மேலே தேவையில்லாத பழி எடுத்து போட்டு என்னை தப்பாக நினச்சி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் புதிய உறவு முறை உங்களையே தேடி வரும். விலைக்கு போன சொந்தங்கள் உங்களை தேடி வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மெயினாக உடல் ஆரோக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி புதன் சேரும் பொழுது சனி உடல் ஆரோக்கியத்தில் கெடுக்கலாம், புதன் சிந்தனைகள் மேம்படுத்தலாம். அப்படி இருக்கும் பொழுது
ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, இங்கே போனால் சரியாகுமா, அங்கே போனால் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொன்ன இடத்துல எல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கும் கூட இந்த சனி வக்கர காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கட்டாயம் அமையும். நிறைய பேர் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும். சார் ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு எண்ணமே படிக்கிறதுக்கான ஒரு எண்ணமே வரல, எவ்வளோ படித்தாலும் என்னால் மறக்க தான் வைக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் என்னால் சொந்த தொழிலும் பண்ண முடியல, சொந்த வீட்டில் போய் என்னால் இருக்க முடியல, ஒரு சொந்த வீடு பங்களா மாதிரி இருக்குது, ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிற நிம்மதி என்னால் சொந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த தொழில் அமையறதுக்காகவும் சொந்த வீடு கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் ஆல்ரெடி மிதுன ராசியில் ஜென்ம குரு ஆல்ரெடி இருக்கார். அந்த குரு பகை பெற்றிருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களைய தப்பான வழிகளை இழுத்துட்டு போக மாட்டார். அதனால நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு தைரியத்தையோடையும் தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் செயல்பட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார் நாங்கள் எதிர்பார்த்த லைஃப் எங்களுக்கு அமையலை, கல்யாணம் பண்ணியே எங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், எங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் இருக்குங்க, எங்களால் நிம்மதியாக எங்களால் வாழ முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த சனி வக்கர காலங்களில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த சனி வக்கர காலங்கள் ஒரு பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேங்க. இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபதிகள் நல்லா இருந்து நம்ம ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதனோட வழிகள் நம்ம போகும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி முழு விவரங்கள் இங்கே தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது அமையும். அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகும். அந்த 2.5 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கர கதியில இருப்பார். ஆல்ரெடி மீன ராசியில 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி மீன ராசிக்கு வந்திருக்காரு. அந்த மீன ராசியில சனி வக்கரம் அடைகிறாரு. அப்படி சனி வக்கரம் அடைகிறனால கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவே சனிங்கிறத வந்து பார்த்துட்டீங்கன்னா கருமக்காரகன், ஒரு நீதிக்காரகன் நம்ம சொல்லலாம். அப்படி சனி ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைகிறாரு. அந்த சனி வக்கரம் அடைகிறனால கிட்டத்தட்ட 138 நாள் சனி வக்கர கதியில் இருக்க போறாரு. இந்த சனி வக்கர கதினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்புக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி வக்கரம். அப்படி சனி வந்து சில மாற்றங்கள் தரப்போகுது. அது யாருக்கு நல்ல அந்த சனி வக்கரம் அடையிறதுனால எந்த ராசிக்கு சூப்பரா இருக்குன்னா கன்னி ராசிக்கு நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் சனி வக்கர காலங்களில் நல்லா இருக்கும்னா
சனி டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பார்க்குது. சனிக்கு இப்போ கோச்சாரப்படி மீன ராசியில் இருக்கிற சனி நேரடியா 7ஆம் பார்வையா கன்னி ராசியை பார்க்குது. அப்படி கன்னி ராசியை பார்க்கும்போது அந்த வக்கர கதி சனியோட தாக்கத்துல இருந்து விடுபடுறாங்க. அப்படி சனியோட தாக்கத்துல இருந்து விடுபடும் பொழுது கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி வக்கர காலம். பொதுவாகவே கன்னிராசியோட அதிபதியே புதன். புதன் வந்து ஒரு ஞானக்காரகன். சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவார். கலை உணர்வு, பேச்சு திறமை, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்கும்னா சனி பகவானுக்கு இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தளவில் இந்த சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி ஒரு வக்கரம் அடைகிறனால உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிச்சயம் நடக்கும். சார் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கலை. மெயினாக சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேர்த்துக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும். சார் எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், சார் ஹாஸ்பிட்டல் இன்றைக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், அடுத்த நிமிஷமே இன்னொரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. இப்படிங்கிறது அந்த உடல் சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகள் வந்து கன்னி ராசிகளுக்கு கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் இந்த சனி வக்கர காலங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிகழும். சார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டாவே சண்டை வருதுங்க, பிரச்சனைகள் வருது. நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்லி நீ கேட்கணுமா அப்படிங்கிறத போட்டி உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி வக்கர காலம். இந்த சனி வக்கர காலங்கள்ல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடங்கள் இல்லாம சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அமையும். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க எது நீங்க நினைச்ச மாதிரி நீங்க வாழணும் விருப்பப்பட்டீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாம தொழில் அமைப்பு கன்னிராசி பொறுத்தவரை அதிகமாக வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது தொழில், டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும், உயர் பதவிகள் தேடி வரலாம், சம்பள இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதனால் வந்து இந்த சனி வக்கர காலங்களில் உங்களுக்கு நிலையான ஒரு வேலைங்கிறது அமையும். திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்குங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து ஒரு ஊர் விட்டு வெளியூர் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட தாராளமாக ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். யாரை நம்பியோ இல்லை ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்ணுற தொழிலோ அதுங்கிறது கண்டிப்பாக வேண்டாங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கே எடுத்துட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கனவாகவே இருக்கும், நம்மளால் வந்து வாகனம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோக அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் கன்னிராசி பொறுத்தளவே வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நம்ம போட்டுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறத எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இந்த சனி வக்கர காலங்களில் தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எதா இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸாக வந்து மாறும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த சனி உங்களுக்கு தடங்களாயிட்டு இருந்த சனி இந்த வக்கர காலங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன், சார் ஒருத்தருக்கு நம்பி நான் கடன் வாங்கி கொடுத்தேன், அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, நான் அவருக்கு பதிலாக நான் கடன் கட்டிட்டு இருக்கேன், ஜாமீன் எழுத்து போட்டு நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்கும் நிச்சயம் இந்த பண வரவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல. உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல. வாகன யோகம் இல்ல. வீடு நம்மளால கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல இந்த 138 நாள் இந்த சனி வக்கர காலங்கள்ல கன்னி ராசிக்கு இயல்பை விட கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும். இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தக்க வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். பட் இது நம்ம கோச்சாரப்படி நம்ம சனி வக்கர ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்க சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து, 2வது ஜாதகத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு யோக பலன் எல்லாத்துக்குமே இருக்கும். நிறைய பேர் உழைப்பாங்க. அதுக்கான பலன் கிடைக்காம இருக்கும். அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். ஆனா ஜாதகத்துல ஏன் நம்ம இந்த உழைச்சு நமக்கான பலன் இல்ல அப்படின்னு உங்க ஜாதகத்தினுடைய பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அது தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் சக்சஸா மாறுறதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அது இது நம்ம பண்ணிக்கணும். அதனால உங்களுடைய சுயஜாதகத்தினோட முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஜாதகம் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ஒன்று. சனின்னாவே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனிங்கிறது ஒரு நீதிமான், ஒரு கர்மகாரகன். நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பலன் கொடுக்கிறவரே சனி பகவான். அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆகும். பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் அடையும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 138 நாள் வந்து இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைகிறாரு. ஜூலை மாதம் 13ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 138 நாள் வந்து மீன ராசியில வக்கரம் அடைகிறாரு. வக்கரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மாறாக ஒரு பண்ணக்கூடிய விஷயம்தான் வக்கர பலன் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது சனி விருச்சிக ராசிக்கு எதிர்மாறு பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போறாரு. என்ன கேட்டீங்கன்னா, சனி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல மீன ராசியில சனி வக்கரம் அடைகிறாரு. அதாவது பின்னோக்கியும் நகர்ந்து வரப்போறாரு. அப்படி வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எதிர்மாறியான மாற்றங்கள் வரும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சில காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்களா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எது நீங்க நினைச்சாலுமே அது தடங்களா இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனா கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது போட்டு உங்களுக்கு வந்திருக்கும். நிலையான ஒரு வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. இது மாதிரி கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும். ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்கும். இது மாதிரிங்கிறது ஒரு சூழ்நிலைகளை நீங்க வாழ்ந்து வந்துட்டு இருப்பீங்க. பட் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் நிலையான தொழில், நிலையான வருமானம், உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு உருவாகும். மெயினா வந்து உடல் ஆரோக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட அதிபதியை பெற்ற ராசி எதுன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பொறுத்தளவுல சனி 5ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சாலுமே கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாளா ஒரு தடப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா நீங்க நினைச்சா கூட இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்திருக்கும். சில டயத்துல வந்து கடைசி டயத்துல கூட எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா கடைசி டயத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு பயந்துட்டு அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே உருவாயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகும். உங்க மேலேயே ஒரு தைரியம், தன்னம்பிக்கைங்கிறது கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்குன்னா ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்க முன்னாடி போய் நின்று சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் போது உங்களால் அது சரி பண்ண முடியாது.
குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு தருமாற்றத்திலேயே நீங்க வந்து குடும்ப நடத்த இருந்து இருந்துட்டு இருப்பீங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சனி வக்கர பயிற்சியில அந்த சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பு பண்ணாது. எப்பவுமே சனியோட தாக்கம் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்கள் பண்ணாலும் நமக்கு தடுக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தாக்கமோ இல்ல பெரிய பாதிப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். சார் வீட்டுல இது வரைக்கும் எனக்கு சுபகாரியங்கள் நடக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா கிரகநிலைகளோட அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது குருவோட வீட்டுல சனி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகநிலைகள் அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தடப்பட்ட காரியங்கள் மெயினா இந்த திருமணம், தொழில், மாணவங்களுக்கு வந்து கல்வியில நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடியும் இல்ல தொழில் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 வருஷமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்க அங்கீகாரம் கிடைக்கல, நான் ஊரு விட்டு ஊர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல நான் சொந்தமா தொழில் பண்ணலாமா, இல்ல பார்ட்னர் போட்டு பண்ணலாமா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டு பல பதில்கள் நீங்களே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான நிலையான தொழிலாகவும் நிரந்தரமான தொழிலாகவும் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய பேர் பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கண்டிப்பா இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்ட்னர் சார்ந்து எந்த தொழில் பண்ண வேண்டாம். பார்ட்னர் சார்ந்து நீங்க பண்ணீங்கன்னா அவங்க டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏதாவது வந்து கோல்டு மேலேயோ இல்லை லேண்டு மேலேயோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கிறது கரெக்டான ஒரு டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வக்கரம் அடைகிறனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடன் வாங்கி ரொம்ப ஏதாவது ஒரு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது கூட கடன் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும் விருச்சிக ராசி பொறுத்தளவில். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் திருமணங்கிறது நடக்கும். வீடு கட்டுறக்கான ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால மண் யோகங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மண் சார்ந்த விஷயங்கள் ஒரு மதிக்கு மிக்க ஒரு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி வக்கரம் அடையும் போது கூட இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். என்கிட்ட 5ல் சனி இருந்தால் வந்து புத்திர தோஷத்தையும் குழந்தை பாக்கியும் இதுக்கெல்லாமே பாதிப்பாக இருக்கலாம். பட் 5ல் சனி வக்கரம் அடைஞ்சனால இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பாக இருக்கும். பிரிஞ்சு போன உறவுகள், சொந்த பந்தங்கள் இது எல்லாமே வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். கடன் நிறைய பேர்த்துக்கு வந்து விருச்சிகராசி பொறுத்தளவில் கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது விலகுங்க. அதே மாதிரி விபத்துகள் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போ நம்ம கோச்சாரப்படி கிரகநல அமைப்பை தான் நம்ம சனி வக்கர பயிற்சிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் கிரகநிலைகளோட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருக்கா, அதுக்கான வழிகள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தினுடைய முழு விளக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.
ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ஒன்று. சனினாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து ஒரு கருமகாரகன், ஒரு நீதிக்காரகன் நம்ம சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சனி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சனி இடம் பெயர்ச்சி ஆறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு சனி வந்திருக்காரு. இந்த எப்பவுமே ஒரு சனி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். சனி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த 2.5 வருஷத்துல சனி வக்கரம் அடையும். சனி வக்கரம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இயல்புக்கு மாறாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் எதுவோ அதுதான் சனி வக்கர பலன். இந்த சனி வக்கரம் எப்போ அடையுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனி வக்கரம் அடைகிறார். கிட்டத்தட்ட 138 நாள் சனி வக்கர கதியில இருக்க போறார். அந்த வக்கர கதியில இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசியோட அதிபதியே சூரியன். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா சிம்ம ராசி. இப்ப சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா வக்கர கதியில ஆக போறார். எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஏன் சூரியனுக்கும் சனிக்கு ஆகாது வந்து பாத்தீங்கன்னா, சூரியனுங்கிறது ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு கிரகம், சனிங்கிறது ஒரு இருள் அடைஞ்ச கிரகம். எப்பவுமே வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டு இருட்டு, இருட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம். சூரியனுங்கிறது ஒரு தகப்பன், சனிங்கிறது பையன். எப்பவுமே அப்பாவுக்கும் பையனுக்கு அடிக்கடிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரும். ஆனால் அந்த சனி வக்கரம் அடைகிறனால அஷ்டம சனி ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த அஷ்டம சனி இந்த தாக்கங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். சார், இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்தது. என்னால் நிம்மதியான வேலை செய்ய முடியல, நிம்மதியை சாப்பிட முடியல, ஒரு 5 மணி நேரமாவது என்னால் உட்காந்து படுத்து நிம்மதியை தூங்க முடியல, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே வந்தாலும் பிரச்சனை, சம்பாதிக்கிற பணம் மிச்சமாகலை, கடன் தொல்லைகள், என்னால் கோயிலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது, விபத்துகள் ஆகுது, நம்பி கொடுத்த பணம் திரும்பி வரல, யாரு நல்லவங்கன்னு சொல்லி நான் நம்பணும்னா அவங்க என்னை ஏமாத்துறாங்க, உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடிக்கு தொந்தரவுகள் வருது. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு மாறக்கூடிய ஒரு காலம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு. கிட்டத்தட்ட 138 நாள் கெட்டதெல்லாம் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு இருக்கும். பட் அந்த சனி வக்கர காலத்துல சிம்மராசி பொறுத்தளவுல நீங்க அகல்கால் வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்களை நம்பி நீங்க இறங்காதீங்க. மற்றவங்களை சார்ந்தோ இல்லை மற்றவங்களை நம்பி நீங்கள் இறங்கும் பொழுது உங்களுக்கு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அடையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சார் என்னுடைய வாழ்க்கையில் திருமணங்கிறது நடக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது இந்த காலகட்டத்தில், இந்த அஷ்டம சனியோட காலகட்டத்தில் திருமணங்கிறது நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அஷ்டம சனிங்கிறது நம்மளை ஆட்டி படைக்கிற ஒரு சனி தான் இந்த அஷ்டம சனி.
இந்த அஷ்டம சனி வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடையும் போது அதுக்கான அஷ்டம சனியோட தாக்கம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகுதுன்னு அர்த்தம். அந்த 138 நாள் ஜூலை மாதத்துக்கு மேல இந்த 138 நாளுக்குள்ள ஏதாவது நீங்க திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதை நீங்க பயன்படுத்திங்கன்னா அந்த 138 நாளுக்குள்ள நீங்க அந்த திருமணம்ங்கிறத நீங்க பண்ணிக்கலாம். தொழில்ல மாற்றங்கள் வரும். சார் நான் என்ன ஒரு 10-15 வருஷமா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சு நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன். கம்பெனியை விட்டு வெளியே வந்து என்னால் ஒரு நிரந்தரமான வேலை எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னால் போய் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல. நினச்ச வேலை எனக்கு அமையலை. நினச்ச ஒரு சம்பளம் எனக்கு வரல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 138 நாள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு நல்ல வேலைங்கிறது அமையும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகள். சார் என் குடும்பம் நடத்துறதுக்கே கடன் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட ஒரு நிரந்தரமான வருமானம் உங்களுக்கு கடன்ல ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். வேணும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்மி சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, போலீஸ் லைனில் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் உங்களையே தேடி வரலாம். சார் அஷ்டம் சரியில் வேலை கிடைக்கிறதுக்கு போகிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழிலில் நல்ல வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இரவு நேரங்கள் வாகனத்தில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். யாருக்கு ஜாமீன் எடுத்து போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, இந்த என்னுடைய வாகனம் எடுத்துகிட்டு போங்க, கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. வெளியூரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலாம். விலைக்கு போன சொந்தங்கள் உங்களை திரும்பி வரலாம். இது மாதிரி சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் இது கோச்சாரப்படுத்தி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் எது இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக மாறும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ரிஷப ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகம். சனினாவே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி எதுக்காக பயப்படுறா நம்ம நினச்சோம்னா சனி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கருமக்காரகன், ஒரு நீதிபதினு சொல்லலாம். நல்லது பண்ணால் நமக்கு நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணால் நமக்கு கெட்டது பண்ணக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். இந்த சனி பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சாரதை பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் இருக்கிற கிரகத்திலேயே பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வராரு. அந்த மீன ராசிக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி வந்திருக்காரு. கும்பராசில இருந்து மீன ராசிக்கு வந்திருக்காரு. அந்த 2.5 வருஷத்துல சனி வக்கரம் அடைவார். இப்ப சனி வக்கரம் அடைஞ்சா எது மாதிரி பண்ணுவாரு, அந்த இயல்புக்கு மாறாக இருக்கிறது தான் வக்கர பலன் நம்ம சொல்லுவோம். அப்படி சனி இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனி வக்கரம் அடைகிறார். அதாவது ஒரு பலனுக்கு மாறாக கொடுக்கறது தான் வக்கர பயிற்சி. அந்த சனி வக்கரம் ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு மாறுறாரு, வக்கரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாள் சனி வக்கரம் அடைகிறார். அப்படி சனி வக்கரம் அடையும் பொழுது ரிஷப ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும்,
அந்த ரிஷபராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரங்கிறது ரிஷபராசிக்காரங்கள் பேச்சு திறமை அளவுக்கு அதிகமாக இருக்கும். தானும் நல்லா இருக்கணும், சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே ஒரு அழகா மாத்திக்கணும், நாமளும் அழகா இருக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் ஒரு அழகா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி தான் ரிஷப ராசி. கவிதை உணர்வும் கலை உணர்வும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம். சனி சுக்கிரன் சேர்ந்தவே ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா பெற்றவங்க. அப்படி இருக்கும்போது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வந்து வக்கரமடைகிறார். லாபஸ்தானத்துல சனி வக்கரமடைகிறார். அப்படி ரிஷப ராசிக்கு இந்த சனி வக்கர பலன் கண்டிப்பா கொடுப்பாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவார். சனி வந்து ஒரு யோகக்காரகன் ரிஷப ராசிக்கு. அந்த சனி வந்து லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது தடப்பட்ட நீங்க இதற்கு முன்னாடி ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு வருமானம் வரல, நிலையான ஒரு தொழில் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். லாபத்தை அள்ளி கொடுப்பார். எதிரிகளை வெல்ல வைக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஒரு பணம் கொடுத்துருந்தீங்க, பணம் கைக்கு வரல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கொடுத்து பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். இந்த அன்னத்தம்பிகளோட உணர்வு வந்து உண்மையாவே நெருக்கம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் விலகும். ஒரு ஆணினோட ஜாதகத்துல சுக்கிரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி. இப்ப அந்த சனி வக்கரம் அடையும் போது உங்களுடைய மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். வீட்டினுடைய பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். மெயினா ரிஷபராசிக்காரங்களுக்கு வாகன யோகங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து என்னால வந்து ஒரு புது வண்டி வாங்க முடியல, கார் வாங்க முடியல, நான் ஒரு டிராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான வருமானம் அதுல வரல, நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கி நிறைய விபத்துகள் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாகன யோக அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை ஒரு லாபகரமான ஒரு அமைப்பா கண்டிப்பா இந்த சனி உங்க வக்கர கதியில கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம். சார் 2 நாள் நல்லா இருந்தேன், 3ஆவது நாள் என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் ஏதாவது நடக்குமா? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவில் திருமணத்துல வந்து ரொம்ப அதிகமான ஆர்வம் காமிப்பாங்க. அதாவது தான் நினைக்கிற பையனையும் நினைக்கிற பொண்ணும் நான் வந்து எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்டாக நான் இருக்கணும், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல கேன்சல் ஆகிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு திருமண யோக அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் சார் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சார் என்னுடைய கணவர் மற்றவங்க பேச்சு கேட்குறாரு, ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா வீட்டில் அடுத்த நிமிஷம் சண்டை வருது சார், என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து இதனால வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்ச பெண்களுக்கும் மனைவிகளுக்கும் கண்டிப்பா இந்த சனி வக்கர காலங்கள்ல நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த சனி வக்கர காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த குரு உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு, சனி உங்களுக்கு யோகக்காரகனா மாறுறாரு. அப்படி மாறும் பொழுது குடும்பத்தில் ஒரு அனுகூலங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சார் நான் நிறைய ஒரு சொந்த வீடு விட்டுட்டு வாடகை வீட்டில் இருக்கேன், வீடு கட்டலான்னு ஸ்டெப் எடுத்தேங்க, லோன் கிடைக்கல, இன்ஜினியர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த சனி வக்கரம் அடையிறனால உங்களுக்கு அந்த மண் யோகமும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து இந்த சனி வக்கர காலங்கள் ரிஷப ராசிக்கு பொறுத்தளவில் நல்ல யோக பலனை கொடுத்துட்டு இருக்குங்க. பட் இருந்தாலுமே கூட இதே உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரப்படி நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி யோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வக்கர காலங்களில் உங்கள் சுய ஜாதகம் சேரும் பொழுது நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுய ஜாதகத்தில் ஏன் நம்மளால கஷ்டப்படுறோம், ஏன் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுக்கான தீர்வு எங்கே தேடி போகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான விளைவுகள் என்ன, அது எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான வழிபாடுகள் என்ன, அதெல்லாம் நம்ம தேடி போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறது நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு பொதுவாகவே 9 நவகிரகங்களில் முக்கியமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா சனினாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கர்மக்காரகான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைவார். சனி வக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு பலன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னோக்கி அதுக்கு மாறாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு பலன் தான் சனி வக்கர பலன். இந்த சனி வக்கர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட 138 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சு துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி யோகக்காரகன். பட் அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியில உச்சம் பெறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து மீன ராசியில இருக்கார், மீன ராசியில வக்கரம் அடைய போறாரு. அப்படி மீன ராசிக்கு வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி பொறுத்தளவில் தொழிலில் ஒரு திடீர் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து ஒரு நிரந்தரமான தொழில் இல்லாமல் இருக்கு, தொழிலில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கான ஒரு தொழிலே இல்லாமல் இருக்கு, வருமானம் இல்லாமல் இருக்கு, நான் வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவனு அங்கீகாரம் கிடைக்கல, இடம் விட்டு இடம் மாறுற மாதிரி இருக்குங்க, நிரந்தரமான ஒரு தொழில் இல்லை, என்னால் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் மேலே ஒரு கம்பெனியில் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். தொழிலில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, கடைசி டயத்தில் நம்ம இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் மைண்ட் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம், சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் நினைச்சிங்கனால் தாராளமாக நீங்கள் சொந்த தொழிலுங்கிறது கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம்.
வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடுல வந்து நான் சார் ரொம்ப நாளா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடுக்கு வந்தேன் சார், அமெரிக்கா வந்தேன், மலேசியா வந்தேன், சிங்கப்பூர் வந்தேன், லண்டன்ல வந்தேன், எனக்கு விசா கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த துளாராசி பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு உயர் பதவிகள் தேடி வரும், உயர் ஊதியங்கள் உங்களை தேடி வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க இந்த 138 நாள் வந்து நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து சார், எனக்கு எப்ப பார்த்தாலும் கடன். துளாராசி பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா கையில பணம் இருந்தாவே ஆடம்பர வாழ்க்கை தேடி போவாங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகு சார்ந்தது. ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் துளாராசிக்காரங்க வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆடம்பர வாழ்க்கை இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி யோகக்காரகன். அப்படி சனி யோகக்காரங்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வரவுகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம், வாகன யோகம் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி சுக்கிரன் சேரும் பொழுது வாகன யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே ஆகும். நிறைய பேருக்கு வந்து டிராவல்ஸ் வச்சிருக்குங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, கலை சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அருமையான யோகத்தங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பா இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்குங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தொழிலுங்கிறது நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் எப்ப பார்த்தாலும் சார் கடன் நான் வாங்கிட்டே இருக்கேன், என்னால கடன் கட்டவே முடியல. பட்டு குருவோட வீட்டுல சனி வக்கரம் அடைஞ்சாலுமே கூட குரு உங்களுக்கு வந்து இப்ப இந்த கோச்சாரப்படி மிதுன ராசியில இருக்காரு. பட் மிதுன ராசி இருந்தாலுமே கூட மிதுன ராசியில இருந்து குரு பகவான் தன்னுடைய ராசியை துலா ராசியை பார்க்கிறாரு. அப்படி துலா ராசியை பார்க்கிற போது சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சாலுமே கூட கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி கடன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கடன் வாங்கிட்டு இருக்க, என்னால கடன் கட்ட முடியல அப்படின்னு நினைச்சவங்க கூட கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம சனிங்கிறத ஒரு தொழிலான கிரகம், தொழில் கிரகம். ரெண்டாவது ஆயுள் கிரகம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல பொறுத்தளவுல துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அலர்ஜி ப்ராப்ளம் வந்திருக்கும், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கும். சார் 2 நாள் நல்லா இருந்தா 3ஆவது நாள் நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டே இருந்தது. அப்படி நினைச்சவங்களுக்கு கூட இந்த சனி வக்கரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். மருத்துவ செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டக்கூடிய ஒரு கம்மியாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம திருமண யோகம் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சார் நமக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிக்கு நடக்குமா ஏன்னு கேட்டீங்கன்னா துளாராசி பொறுத்தளவுல திருமண வாழ்க்கையில எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறத ஒரு லைஃப் பார்ட்னருங்கிறத நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும், தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி துளாராசி. அப்படி துலாம் ராசியில பொறுத்தளவுல சனி வக்கர அடையும் போது திருமண வாழ்க்கைங்கிறது கை கொடுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி உங்களுக்கு யோகக்காரகனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசியை பாக்குறாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாய திருமண வாழ்க்கைங்கிறது கைக்கூடி வரும். நீங்க நினைச்ச வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். யாருக்காவது 2வது திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் பொழுது அது அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது 2வது திருமணங்கிறது கை கொடுக்கும். என்கிட்ட முதல் திருமணம் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கும், 2வது மறு திருமணம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல மறு திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா கருத்து வேறுபாடுலாம் எனக்கு இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள எங்களால ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒரு ஒற்றுமைகள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க இந்த சனி வக்கர காலங்கள்ல கணவன் மனைவி ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாங்கிறது கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு சார் நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பா கண்டிப்பா இருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு முழு பலனுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க நினைச்சதை விட
கண்டிப்பாக நல்ல அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த கோச்சாரப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்து, கிரகணங்களோட அமைப்பு நல்லா இருந்து, நமக்கு எந்த ஒரு தோஷம் எதுவும் இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமைங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்களில் முக்கியமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருமகாரகன், ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ச்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷம் ஆகும். இந்த மேல ராசியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சனி பகவான் வந்திருக்காரு. இந்த 2.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 138 நாள் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கர கதியில் அடைகிறார். சனி வக்கர கதியில் அடைஞ்சா எது மாதிரி பலன்கள் மிதுன கடகராசிக்கு கொடுக்க போறாரு? வக்கரம்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இயல்புக்கு விட மாறாக அமைகிறது தான் வக்கரம். ஒரு விஷயம் வந்து நார்மலாக பண்ணிட்டு இருக்கு, ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி வக்கர காலங்கள். இப்போ ஆல்ரெடி கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ஆல்ரெடி அஷ்டம சனி உங்களை விட்டு விலகி போயிருக்கு. இந்த கடகராசி வந்து பொறுத்த அளவில் சந்திரனோட அதிபதி நீர் ராசி. அப்படி நீர் ராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கர காலங்களில் நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு அஷ்டம் சனி முடிஞ்சாலுமே கூட கடகராசி பொறுத்தளவில் ஒரு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். சார் அஷ்டம் சனி இருக்கும்போதாவது சில பேர் சொல்லியிருப்பாங்க, சார் அஷ்டம் சனி இருக்கும்போதாவது எங்களுக்கு நல்லா இருந்தது, முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமானம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கு, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப அதுக்கான பலனுங்க தான் இந்த சனி வக்கர காலங்கள். 138 நாள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட 138 நாள் வந்து சனி வக்கர கதியில் இருக்க போறாரு. ஆனா கடகராசிக்கு பொறுத்த அளவுல இந்த சனி வக்கர காலங்கள்ல நல்லதும் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா நல்லது கண்டிப்பா பண்ணுவார். சனி வந்து உங்களுக்கு வந்து யோகக்காரகனா இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து பொறுத்தளவு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சனி வக்கர காலங்கள்ல 138 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துட்டு போவார். ஆடம்பர வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு அந்த 138 நாள் பண்ண வேண்டாம். அகல் பண்ண வேண்டாம். ரொம்ப கடன் வாங்கி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரொம்ப நல்லது. சார் அசையா சொத்துனா என்ன, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஏதாவது நீங்க பண்ணலாம். அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. அதே மாதிரி யாருக்காவது திருமண ஏஜ் இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். எனக்கு கேட்டீங்கன்னா அஷ்டம சனியில் வந்து திருமணங்கிறது பண்ணக்கூடாது. இப்போ இந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறனாலையும் சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது. அதனால நீங்க வந்து கண்டிப்பா ஏதாவது திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் சனி 9ல் இருக்கார். அந்த சனி 9ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடப்பட்ட காலங்களில் உங்களுடைய தகப்பனுக்கு தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஆயிருக்கலாம். அவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த உறவு முறைகளில் வந்து நல்ல ஒரு இணைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அப்பாவுக்கு பையனுக்கும், பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த கடகராசி பொறுத்தளவு பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். ஐயா நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்கலையே, நம்ம பொண்ணு சொல்லபடி கேட்கலையே, நம்ம ஒரு விஷயம் நல்லதுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனவேதனைகள் வந்து கடகராசி பேரண்ட்ஸுக்கு இருக்கும். நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிம்மதியான ஒரு எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் சார் வீடு கட்டிகிட்டே இருந்தேன், பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருச்சு, என்னால் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்குமே ஒரு நிலையான வருமானம் கொடுத்து ஒரு சின்ன வீடாவது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். சார் என் கையில் பணமே இல்லை, எப்படி என்னால் வீடு கட்ட முடியும் அப்படின்னு நினச்சாலும் கூட சனி கொடுப்பதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது. ஆனால் அந்த சனி உங்களுக்கு இந்த வக்கர காலங்களில் நல்லதை பண்ணுவார். இந்த நல்லதை பண்ணுறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம், திடீர் உயர் பதவிகள் தேடி வரலாம், திடீர் ஒரு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களால் அடைய வைக்கலாம். அது மாதிரி சூழ்நிலைகள் இந்த கடகராசிக்கு இந்த சனி வக்கர காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகன யோகங்கள், சார் ஏதாவது புது வண்டி எடுக்கலாமா, கார் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனால் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அகல்கால் வைக்காமல் ஆடம்பர வாழ்க்கை தேடி போகாமல் இது இந்த மாதிரி சுப விரயங்கள் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள். சார் என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து இதனால வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை, என் கணவர் மற்றவங்க சொன்னால் கேட்குறாரு, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் சிரித்து பேசிட்டா எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த சனி வக்கர காலங்களில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக துணிஞ்சு நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு நிலையான வேலைங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. நம்ம ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, இங்கே வந்து ஊரை விட்டு வந்து நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்கு நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரங்கிறதே ஒரு பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. இதே உங்களுடைய சுயஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்து எந்த ஒரு தோஷங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அதனுடைய பயன்பாடு என்ன, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட வழியில் நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.